ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு மசாலா சாய் ரெசிபி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு அசத்திடலாம். இந்த மசாலா சாய் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா உருகி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. நான் சக்ரா கோல்ட் டீ தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், டீ தூளும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கொதிச்சு வர வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டீ தூளோட பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் டீ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மசாலா சாய் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.